கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசம் இப்போ கூட இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இஸ்ரவேல் தேசங்கிறது பழைய ஏற்பாடு, அதாவது வேதத்தில் பழைய ஏற்பாடு முழுவதிலும் நிறைந்திருப்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் யாரெல்லாம் ராஜாவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலாவது, இஸ்ரவேல் தேசம் முழுமையாக இருந்தப்ப அதை சவுல் ஆட்சி செஞ்சார். சவுலுக்கு பின்னால் தாவீது ஆட்சி செஞ்சார். தாவீதுக்கு பின்னால் சாலமோன் ஆட்சி செஞ்சார். இந்த சாலமோனுக்கு பின்னால் அந்த முழு இஸ்ரவேல் தேசமும் ரெண்டாக பிரியுது. யூதா அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகுது. இந்த யூதா தேசத்தில் யூதா கோத்திரத்து நிலப்பரப்பும் பென்யமின் கோத்திரத்து நிலப்பரப்பும் சேர்ந்து அது யூதா தேசமாக மாறிடுது. மீதி இருக்கிற 10 கோத்திரத்து நிலப்பரப்புகள் இஸ்ரவேல் தேசமாகவே இருக்குது. இதில் சாலமோனுடைய பையன் ரெகோபயாம் அவர் தலைமையில் தான் இந்த யூதா தேசம் இருக்குது. அங்கே சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் தலைமையில் இஸ்ரவேல் தேசம் உருவாகிருது. இப்போது நாம் இந்த யூதா தேசத்து ராஜாக்களை பற்றி முதல்ல பார்ப்போம். முதல்ல தாவீது 40 வருடம் ஆட்சி செய்கிறாரு. அவர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். ரெண்டாவது, சாலமோன் 40 வருடம் ஆட்சி செய்கிறாரு. அவர் ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமாக இருந்தாலும் போக போக அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு விழுந்து போகிறாரு. மூணாவது, ரெகோபயாம். இவர் 17 வருஷங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழல. நான்காவது, அபியா 3 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவரும் தேவனுக்கு பிரியமாக வாழல. 5, ஆசா 41 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 6வது, யோசபாத். இவர் 25 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக வாழுறாரு. 7வது, யோராம். இவர் 8 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 8வது, அகசியா. இவர் 1 வருடம்தான் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழல. 9, அத்தாலியால். இந்த அம்மா 6 வருடம் ஆட்சி செய்கிறாங்க. தேவனுக்கு பிரியமாக வாழல. 10வது, யோவாஸ் 40 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 11வது, அமத்சியா. இவர் 29 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 12வது, அசரியா என்கிற உசியா 52 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 13வது, யோதா. இவர் 16 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 14வது, ஆகாஸ் 16 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழல. 15வது, எசேக்கியா 29 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 16வது, மனாசே 55 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழல. 17வது, ஆமோஸ் 2 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழல. 18வது, யோசியா 21 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழுறாரு. 19வது, யோவகாஸ் 3 மாதம் ஆட்சி செய்கிறாரு. இவரும் தேவனுக்கு பிரியமாக வாழல. 20வது, யோயாக்கீம். இவர் 11 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவர் தேவனுக்கு பிரியமாக வாழல. 21வது, யோயாக்கீன். இவர் 3 மாதம் ஆட்சி செய்கிறாரு. இவரும் தேவனுக்கு பிரியமாக வாழல. 22வது, சிதேக்கியா. இவர் 11 வருடங்கள் ஆட்சி செய்கிறாரு. இவரும் தேவனுக்கு பிரியமாக வாழல. 23வது, கெதலியா. இந்த மனுஷனோட யூதா தேசத்துடைய அரசாட்சி முடிவுக்கு வருது. இதில் நாம் குறிப்பிடத்தகுந்த ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எசேக்கியா. இந்த ராஜா காலத்தில் இவருடைய மரண நாள் குறிக்கப்படுகிறது. அவர் தேவன்கிட்ட வேண்டுதல் செய்கிறப்ப அவருடைய வாழ்நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த 15 வருடத்தில் பிறந்தவன் தான் மனாசே என்கிற இந்த இன்னொரு ராஜா. இந்த ராஜா 55 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கான். ஆனால் நல்ல மனுஷனாக வாழல. இதே மாதிரி வேதத்தில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம்
அந்த ராஜாக்கள் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்கள் யாரும் ஒருத்தர் கூட நல்லவங்களா இல்லைங்கிறதால அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழல, எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக வாழலன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால அவங்களுடைய ஆட்சி நாட்களை குறித்து மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவது யெரொபெயாம். இவர் 22 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. ரெண்டாவது நாதாப் 2 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. மூணாவது பாஷா 24 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. நான்காவது ஏலா இவர் 2 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. அஞ்சாவது சிம்ரி இவர் 7 நாட்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. ஆறாவது உம்ரி இவர் 12 வருடம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது ஏழாவது ஆகாப் இவர் 22 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இவருடைய மனைவி தான் ஏசபெல். இவருடைய காலத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி இருந்தார். எட்டாவது அகசியா இவர் 21 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. அது ஒன்பதாவது யோராம் இவர் 12 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. பத்தாவது யெகூ இவர் 28 வருஷங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 11வது யோவாகாஸ் 17 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 12வது யோவாஸ் 16 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது 13வது யெரொபெயாம் 41 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. என்ன முதல்ல ஒரு யெரொபெயாம் வந்தார், இப்போ ரெண்டாவது ஒரு யெரொபெயாம் வந்திருக்கிறாருங்கிறதால நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிங்க, இவர் 2வது யெரொபெயாம். அடுத்தது 14வது சகரியா இவர் 6 மாதம்தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 15வது சல்லும் இவர் ஒரே 1 மாதம்தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 16வது மெனக்கேம் இவர் 10 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 17வது பெக்காகியா இவர் 2 வருஷங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 18வது பெக்கா இவர் 20 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 19வது ஒசையா இவர் 9 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இந்த மொத்த இஸ்ரவேல் அதாவது 19 ராஜாக்களும் ஒருத்தர் கூட தேவனுக்கு பிரியமாக வாழல. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்கனவே இதிலிருந்து பிரிஞ்ச யூதா தேசமாக இருக்கிற அந்த யூதா தேசத்தில் 9 ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறாங்க. 1 தாவீது, 2 ஆசா, 3 யோசபாத், 4 யோவாஸ், 5 அமத்சியா, 6 அசரியா, 7 யோதாம், 8 எசேக்கியா, 9 யோசியா. அதே மாதிரி வேதத்தை படிக்கிறப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது இந்த ராஜாக்கள் பேர் படிக்கிறப்ப. ஏன்னா யூதா தேசத்துலேயும் யோவாகாஸுங்கிற ராஜா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்துலேயும் யோவாகாஸுங்கிற ராஜா இருந்திருக்கான். அதே மாதிரி யோவாஸுங்கிற ராஜா யூதா தேசத்துலையும் இருந்திருக்காங்க, இஸ்ரவேல் தேசத்துலையும் இருந்திருக்காங்க. இப்படி தாவீது அதாவது சவுல் முதல் இந்த ஒசையா வரை இங்கே கெதலியா வரை உள்ளவங்க தான் மொத்தமாக இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த ராஜாக்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு வேதாகமத்தை படிப்பதற்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.